சார் சார் வாங்க நானே ஃபோன் போட்டு கூப்பிட்றேன் அவ்வளோ ஆமாம் அவ்வளோ இது அப்படியே தூரம் வந்தேன்டா பெரிய எடப்பாடி முதலமைச்சராகட்டும் ராஜேஷ் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்புறம் வாங்கிக்கலாம் இப்ப இருக்குது முதலமைச்சராக அமைதியான சூழல் உருவாகணும், கஞ்சா போதை இல்லாத நம்முடைய ஏரியா இருக்கணும், அம்மாவுடைய தொகுதி வரணும் அப்படின்னா இழுக்கமோ புழுக்கமோ வந்து வெளியில போயிடணும். பொய்யை சொல்லிட்டு ஓட்டு கேட்குவாங்க. யாரா இருந்தாலும் நீங்க அதுக்கான அப்புறப்படுத்துங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வரி பணம் நம்ம கொடுத்துட்றாங்க. எல்லா வீட்டுக்கும் வந்து நீங்க சேர்த்து வைங்க, போய் சேர்த்து வைங்க. பாதுகாப்பான சூழல் உருவாகட்டும். தெரியுமா? கொடுத்துருக்காரு. எப்படிமா மக்களுக்கான அடையாளமா தரமான அரிசியை கொடுத்துருக்காரு. வறுமை கோட்டிருக்கிற ஏழை மக்கள் பின்தங்கிய இருக்கக்கூடிய பகுதி இது. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஆதாரமா ரேஷன் அரிசி எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கிற தரம் போய் இன்னைக்கு வந்து நல்ல அரிசி, நல்ல புழுங்கல் அரிசி ரேஷன் கடையில் தரமாக கொடுக்குற அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் சொல்லுங்க. தெரியுமா? தக்காளியிலேருந்து கேரட்லேருந்து பீட்லேருந்து உருளைக்கிழங்குலேருந்து எதுவுமே மக்கள் வாங்குறாலும் இல்லை. ஒரு ஆளுமை வரட்டும். நீங்க வந்து 100 பேர் உண்மையா சொல்லு, நல்ல விஷயம் நடக்கட்டும், பாதுகாப்பான சூழல் உருவாகட்டும், அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியோட திட்டங்கள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும். இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம். நம்ம எந்த திட்டம் கொடுத்தாலும் நம்மளுடைய வரிப்பணம் நமக்கு தேவை. பாதுகாப்பு, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, கஞ்சா போதை இல்லாத ஒரு சூழல் உருவாகணும்.
முடிஞ்சவரை போச்சு. திரும்பியும் காப்பாற்ற முடியாது. எல்லாம் அண்ணன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது ஒன்றும் மாற்றம் இல்லை. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல விஷயத்தை மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக உருவாக்கும். இதில் போடுங்க சக்கரை. இதில் பால் போட்டுலாமா? இதில் போடுங்க பால் சக்கரை நிறைய போடுவோம். கம்மியாக அண்ணன் ஸ்டைல் நல்லா இருக்கும். நான் பாருண்ணா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தான். வீட்டில் மனைவி டீ போட சொல்லி வந்து டீ போடுறாங்க. அண்ணன் டீ குடிக்க 100 ரூபா தரணும்.